my dear friends, welcome to Fashion Box Office. This is your favorite girl Anu. இன்னைக்கு நம்ம Fashion Box Officeல ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Yes, it's completely homemade natural products. அத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்னோட friend வந்து recent timesல பாத்தீங்கன்னா வந்து homemade products வந்து cosmetics தயாரிச்சு வித்துட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட சில products கேட்டிருந்தேன். because நான் வந்து homemade products எதுமே ரிவ்யூ பண்ணது இல்ல. நிறைய பேர் வந்து இப்போ homemade products, organic products வந்துட்டு நிறைய prefer பண்றாங்க. சோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. because நிறைய நல்ல productsம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நேம் சேக்குக்கான ப்ராடக்ட்ஸும் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து ரிவ்யூ கொடுத்துருவேன். அண்ட் நீங்களும் வந்து நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சு விற்கிறீங்க, உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒரு ரிவ்யூ வேணும்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதே மாதிரி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ DVI Naturalஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கையில் இருக்குது. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, பேக்கேஜிங்லாம் எப்படி இருக்குது, அதே மாதிரி ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ. எஸ், ஸோ பேக்கேஜிங் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. யா, இட்ஸ் குட். அண்ட் உங்களுக்கு இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களோட பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் சீரம் வந்துட்டு பெஸ்ட் செல்லிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வைன் மிஸ் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் நல்லாயிருக்கும்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மூணுமே நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேக்கேஜிங் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததா தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு வந்திருக்கு. எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நான் சொல்லிடுறேன். இதுதான் நான் ஆர்டர் பண்ண வந்துட்டு ஃபேஸ் வாஷ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கோட் மில்கில் வந்து தயாரித்த ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நான் வந்து ரிவ்யூஸ் வந்து கேட்கும்போது வந்து நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. இது டீடான் ஃபேஸ் வாஷ். ஸோ மெயினாக வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் வந்து அதிகமாக டேன் ஆயிடுது அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ஓகே, ரொம்ப பக்காவான பேக்கேஜிங்னு சொல்ல முடியாது. பட் சம்வாட் இட் இஸ் ஓகே. பெருசாக வந்துட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் கோட் மில்கில் தான் தயாரிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கோட் மில்கில் தயாரித்த டீடான் ஃபேஸ் வாஷ் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ராடக்ட் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு பாட்டில்லாம் வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாட்டில் நல்லாயிருக்கு, ஆனால் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சீ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, இதோட ஸ்மெல் வந்து பெருசாக தெரியல. ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இந்த டீடான் ஃபேஸ் வாஷ்க்கு கொடுக்குற பாயிண்ட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5க்கு 2.5. பிகாஸ் பெருசாக வந்துட்டு இதில் டீட்டெயில்ஸ் கொடுக்கல, அது ஒன்று. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபேஸ் கிளென்சர் மாதிரி இது வந்து செயல்படலை. ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. பட் இதில் இருக்கிற நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக கோட் மில்கில் தான் தயாரிச்சிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போதே அந்த மில்கோட ஸ்மெல் வந்து ரா ஸ்மெல் அப்படியே வந்து நல்லா தெரியுது. ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் அவங்க தயாரிச்சிருக்காங்க. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 100 கிராம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு 1 to 2 months கிட்ட வரும். ஸோ இதுவுமே நான் வந்து கேட்டிருந்தேன். இது வந்து வைன் மிஸ் ஜெல். யூஸ்வலாகவே வைன் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ்க்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது தெரியும். ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ கூட விட்டுருந்தேன். வைன் ஃபேஸ் சீரம் எப்படி தயாரிக்கலாம், டெய்லியும் வந்துட்டு வைன் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. நீங்கள் இன்டேக் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேஸ்க்கும் நீங்கள் வந்து வைன் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெல் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே நான் வந்துட்டு 7 days அப்ளை பண்ண போகிறேன். பேக்கேஜிங்கும் நல்லாயிருக்கு, குவான்டிட்டியும் பெட்டர், குட் ஒன்.
ஓகே, ஸோ இதுதான் அந்த ஜெல், வைன் மிஸ்ட் ஜெல். ஜஸ்ட் கொஞ்சமாக இங்கே அப்ளை பண்ணுறேன். ஓகே, நாட் பேட். லைக் நம்ம யூஸ்வலாக ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இல்லை. லைக் அந்த லைட்டாக வைனோட ஸ்மெல் வந்து வருது. இட்ஸ் குட். கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. இந்த வைன் மிஸ்ட் ஜெல்க்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 கொடுப்பேன். பிகாஸ் இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆலோவேரா ஜெல் மாதிரி தான் இருக்குது. பெருசாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. அந்த வைனோட ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும்தான் வருது. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஆலோவேரா ஜெல் கூட வந்து வைன் மிக்ஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட். ஸோ அதனால் இதுக்கு நான் வந்து 3 கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் ஆர்டர் பண்ணல. ஐ திங்க் எனக்கு இது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ப்ளஷ் யுவர் லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப் ஸ்க்ரப்பர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. இட்ஸ் குட். குட். இது வந்து கொஞ்சம் லிப் பாம் மாதிரி தான் இருக்குது. லிப் ஸ்க்ரப் மாதிரி தெரியல. லைக் ரோஸோட ஸ்மெல் வருது. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. லிப் ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் லிப் பாம் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ்வலாக போடுற மாதிரி தான் போட முடியும். ஸோ நமக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்டாக கிடச்ச இந்த லிப் ஸ்க்ரப், ஆக்சுவலாக இது லிப் ஸ்க்ரப் மாதிரி வந்து ஒர்க் ஆகலை. ஒரு லிப் பாம் மாதிரி தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகுது. நான் வந்து லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ கூட. லைக் லிப் ஸ்க்ரப்னால் வந்து லைக் நம்மளோட வந்து ஈஸியாக மாய்ஸ்சரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து லைக் வேஸ்லின் கூட ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸோட ஸ்மெல் தான் வருது. ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறதுனால இதோட ரேட்டிங் வந்து நான் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.5 கொடுப்பேன். பட் கண்டெய்னர் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இது வந்து 1 மந்த்துக்கு வரும். ஸோ இந்த மெயின் ப்ராடக்ட்காக தான் நான் அவங்களை தேடி போனது. என்ன ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ப்ரைமர், கோல்ட் சீரம் அண்ட் பீட்ரூட் சீரம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இந்த சீரம் தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க செல் பண்ண ஆரம்பித்தது. ஸோ செம்ம ரிவ்யூஸ் இருந்து இதில் வந்து வந்திருந்தது. கண்டிப்பாக இதை நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பேக்கேஜிங் நல்லா தான் இருக்குது, பாட்டிலும் நல்லா தான் இருக்குது. ஸோ பெருசாக வந்துட்டு இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே அவங்க போடலை. பட் ஜஸ்ட் கோல்ட் சீரம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன தான் டீட்டெயில்ஸ் போடலனாலும் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸுங்கிறது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கோல்டு சீரம். ஸோ இதுவும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதுதான் அந்த கோல்டு சீரம். கொஞ்சம் க்ளாக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. லைட்டாக நான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபைன், நல்லா அப்சர்வ் ஆகிக்குது. கோல்ட் சீரம். ஸோ கோல்ட் சீரம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு அந்த ஸ்பார்க்லிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறையா வந்து ஜிகுன்னு இருக்கும். லைக் ஜிக்னா போட்ட மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் மட்டும் நான் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2.5 தான் கொடுப்பேன். பட் சீரம் வந்து சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆகிடுது நம்மளோட ஸ்கின்குள்ளே. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து 15 ml பாட்டில். அதே மாதிரி பேக்கேஜிங்கும் வந்து நல்லாயிருக்கு. இந்த கண்டெய்னரும் நல்லாயிருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 1.5 months or 2 months கிட்ட வரும். ஸோ இதுக்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங் 2.1. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பீட்ரூட் சீரம். ஸோ பீட்ரூட் சீரம் வந்துட்டு நிறையா பேருக்கு வந்துட்டு இப்போது அதிகமாக வந்து அதை தேடி போகிறாங்க. பிகாஸ் வந்து நம்மளோட க்ளோயிங்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. ரீசெண்டாக வந்து த ஆர்டினரி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கூட வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. பட் நிறையா அதில் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ரிவ்யூஸும் இருந்தது. பட் அதை இப்போ விட்டுருவோம். இந்த பீட்ரூட் சீரம் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பேக்கேஜிங் வந்து கொஞ்சம்
இங்கெல்லாம் செலோ டேப் போட்டு ஒட்டியிருக்கறனால அவ்வளோ ஈஸியாக வந்து பிரிக்க முடியல. வந்து இவங்களோட எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ்க்கு மெயினாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ அதில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல ஸ்மெல் இருந்தால் அதில் வந்து ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும், பிகாஸ் அதனாலே வந்துட்டு நிறைய எஃபெக்ட் ஆகும். ஸோ பீட்ரூட் சீரம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லேயே இதுதான் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக எனக்கு வந்து படுது. பிகாஸ் சீரம் போட்ட மாதிரி இதுதான் ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட் திங் ஈஸியாக ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆச்சு. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது ஸ்கின், கொஞ்சம் சில்லாக இருந்தது ஸ்கின். நெக்ஸ்ட் திங் அந்த கோல்டு சீரமில் இருக்கிற மாதிரி ஒரு ஷைனி பார்ட்டிகல்ஸ் இல்லாதனால இதை நீங்கள் டெய்லியுமே நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. செகண்ட் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த பீட்ரூட் எசன்ஸ் மட்டும் இல்லையா, நான் நினச்சேன் இது வந்து பீட்ரூட் எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை, நல்ல ஒரு சீரமோட குவான்டிட்டியில் இருக்குது. அதே மாதிரி இது கிட்டத்தட்ட 2 months கிட்ட வரும். ஸோ அதனால் இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 3.5. ஸோ ஃபைனலி இதெல்லாம் தான் நம்ம வந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஸோ ஓவராலாக நான் வந்துட்டு திவி நேச்சுரல்ஸ் இந்த ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுக்குற ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு 3 out of 5. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பேக்கேஜிங்க்கு, செகண்ட் திங் வந்துட்டு அவங்களோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி பேஸ் பண்ணி நான் இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கேன். எஸ், இதில் இருக்கிறதுலே வந்துட்டு பெஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வேர்ஸ்ட் ப்ராடக்ட்டும் இல்லை, எல்லாமே பெஸ்ட் ப்ராடக்ட்டும் இல்லை. பட் பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு அந்த பீட்ரூட் சீரம். ஸோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தயாரிச்சிருக்கீங்க, தயாரித்து விற்றுட்ருக்கீங்க, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸை பற்றின ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் பற்றின உங்களுக்கு ரிவ்யூ வேணுனாலும் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you on my next video. Until then, see you. Tada, bye bye. Love you all.